சாலமோனுக்கு 2 முறை தரிசனமானார், ஆபிரகாமுக்கு தரிசனமானார், மோசேக்கு தரிசனமானார். அல்லேலூயா. இந்த அடியேனுக்கும் தேவன் 2 முறை தரிசனமாயிருக்கார். ஆக தேவச்சனமே, நான் என்ன சொல்ல வரேன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவனுடைய அன்பை புரிந்து கொண்ட ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்பது அவர்களுக்கு தேவன் கொடுத்த கடமை. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்க நம்ம போனால் ஊழியத்தை உண்மையாக உத்தமமாக செய்ய 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 ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வரங்களினாலும் கனிகளினாலும் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் நம்மளை நிரப்புவார், சாட்சியாக வைப்பார். பிசாசுகள் நம்மை பார்த்து நடுங்கி ஓடுகிற அளவுக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள நிற்கணும். அல்லேலூயா. இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, பயம் எதனால வருதுன்னா, சீஷர்களுக்கு எப்படியோ எதனால பயம் வந்தது? தேவன் கூடவே இருந்தும் தேவனுடைய வல்லமையை புரிந்துக்காம விசுவாசம் இல்லாதனால பயம் வந்தது. இங்க இருக்கிற மக்களுக்கு எதனால பயம் வந்தது? தேவனை, அவருடைய மகிமையை பார்த்து பிசாசுகளுக்கு பயம். பிசாசுகளுக்கு எப்பவுமே தேவனை பார்த்தா பயம்தான். தெரியுமா உங்களுக்கு? எப்படியாப்பட்ட பிசாசா இருந்தாலும், லூசிஃபர் கூட, லூசிஃபர் தானே பிரதான தூதன், அவன் தானே பாஸ் எல்லாருக்கும். அவனுக்கு பயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பிதாவாகிய தேவனை பார்த்தா அவன் கல்றும். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான்? அவருடைய சமூகத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறான், போகிறான், வரான். அது பிதாவாகிய தேவன் அவனுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஒரு தற்சமயத்துக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். யோபு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆனாலும் அவனுக்கு பயம். பிதாவாகிய தேவனை அவன் எதிர்த்து இவ்வளோ காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட அவனுக்கு தெரியும், நம்ம தோற்று போகிறோம். நமக்கும் நம்ம சார்ந்த கூட்டத்துக்கும் எப்போவுமே நித்திய நரகம், அக்னி, கடல் தான் அவனுக்கு தெரியும். ஆனாலும் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக எதிர்த்து அவன் போராடுறான். அவன் தோற்று போகிறான். அப்போ பாருங்க தேவஜனமே, இந்த மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்குகிற அளவுக்கு நம்ம அப்போஸ்தலர்களாய் தேவனுக்காக எழும்பி நிற்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம்